கர்த்தருடைய மகா பரிசுத்தம் ஆண்டவரும் உலக ரட்சகரும் உயிர் தெளிந்தவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்தை இந்த நாமத்திலே இந்த ஊழியத்தினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு விழாவிலே சந்தோஷத்தோடு ஆறுதலோடு மிகுந்த ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் திரளாய் பெருகட்டும் என்று மனதார நான் உங்களை வாழ்த்தினா கை தட்டு. குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பிரத்யட்சமாய் உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை வேத வசனத்திலிருந்து வெளிப்படுத்தி நீங்க வாழ்நாளெல்லாம் மற்றுவதற்கு கர்த்தருடைய மகிமையின் வருகையில ஆசற்ற மனவாட்டியாய் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு காணப்படுவதற்கு ஏதுகரமான வார்த்தையை மாத்திரம் வெளிப்படுத்துவதாக ஆமேன் சொல்லலாம். நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். காரணம் நேரம் அதிகமாயிற்று என்று எனக்கு தெரியும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இடம் தெரியாம நாங்க சுற்றணும். இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்க கூகுள் மேப்ல போட்டு ஊரை ஒரு சுத்திட்டு அதுவும் தேவ சித்தம் தான். ஒரு ஊழியக்காரர் தேவன் தேசத்தை சுற்ற வைக்கிறார் என்றால் அது ஒரு காரணம் கண்டிப்பாரு. நல்ல பழக்கமான ஊரையே ஒரு சுத்த வச்சிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க குடும்ப ஆசீர்வதிக்கப்படும், உங்க கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நான் யாரை பற்றி பேச வந்திருக்கிறேன் தெரியுமா? உலக ரட்சகரை பற்றி பேச. உலக ரட்சகர் நம்ம எல்லாரையும் உண்டாக்குவாரு. அவரை பற்றி நாம் பேசும்போது அகில உலகங்களும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் ஜிஜு ரீசன்ட் அதான பேரு சிஜு. ஓகே, சிஜு தப்பா சொல்லிட்டீங்க. அவருக்கு பேரை கேட்டேன் காதுல. சரி, எப்பயும் இப்படிதான் நம்ம அவன்கிட்ட கேட்டு அது வேறதாக தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒருவேளை சோசாரி எல்லாரும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இது போல பேரை மாற்றி சொன்னேன்னா இது பெரிய பிரச்சனை ஆகும். அதனால ஒட்டுமொத்தமா உங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு எங்க சர்ச்சில் புதிய ஆராதனை உண்டு. விசேஷமாக இன்றைக்கு VBS ஃபைனல் டே. நான் கண்டிப்பா அங்க இருக்கணும். ஆனாலும் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் நான் இங்கே இருந்தேன். அங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் கர்த்தர் மகிமைப்படுவார். நான் இங்க இருப்பது இன்றைக்கு உங்களுக்கு அதிக பிரயோஜனம். உங்களுக்கு என்ன வார்த்தை பேச வேண்டும், உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் தேவ சமூகத்தில கேட்ட போது எனக்கே ஆச்சரியம் உண்டாகக்கூடிய விதத்துல இன்றைக்கு கர்த்தரோடு பேசு. எங்க ஊழியத்துக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பேரு கிறிஸ்துவின் கிருபை ஊழியர்கள். ஆமென். என்ன கிருபைதான்
எல்லாமே. ஆனா இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர்களுக்கு பெரிய கிருபை கொடுக்க போகிறார். சந்தோஷமா இருங்க. பெரிய கிருபை யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் பெரிய பாக்கியம். உங்க பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, பெரிய கிருபையோ கொஞ்சம் கிருபையோ ஜெபம் பண்ணும் போது அந்த சாட்சியில சொன்னாரு, பெரிய கிருபையோ சிறிய கிருபையோ எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறோம். இந்த உலகத்துல எல்லாம் கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் இந்த உலகம் அழியாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை. அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த உலகம் அழியாமல் இருப்பதே, இந்த உலகம் நிலை நிற்பது எல்லாமே கிருபை. ஆமென். ஆனா இந்த உலகத்துல கிறிஸ்தவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா, கர்த்தரை விசுவாசித்திருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். நீங்க எல்லாருமே உண்மைகளையே கர்த்தரை விசுவாசித்தவங்க, உங்க மேல கிருபை இருக்கு. ஆமென். கிருபையில நம்ம யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, யாரும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது, குறிப்பாக இந்த இடத்துல வந்திருக்கவே முடியாது. நான் பேசுகிறது ஏதோ ஒரு பெரிய பிரசங்கம் பேசுற மாதிரி பேசல. உங்க மனதில பதிந்து இந்த பிரசங்கத்தினால வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை நீங்க கேட்டு வாழ்நாளெல்லாம் மகிழ்வதற்கான ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப் போகிறார். ஆமென். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் கிருபை இருக்கு. கிருபை இல்லைன்னா யாருமே வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு என்ன கிருபை? கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் என்ன கிருபை? ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறது கிருபை. ஆனா மூன்றாவது ஒரு கிருபை இருக்குது, அது பெரிய கிருபை. ஆமென் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய கிருபை வேணும்? அது ஒரு சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெரிய கிருபை பெற்றவங்க எல்லாம் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றாங்க, 1000 தலைமுறைக்கும் இலக்கம் பெற்றாங்க. ஆமென். ஆமென். பரிசுத்த வேதாகமத்துல பெரிய கிருபை பெற்றவங்க எல்லாம் இன்றைக்கும் பேசப்படுகிறாங்க. அவங்க தலைமுறைகள் இன்றைக்கும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கும் அவருடைய கிருபை இருக்கும். ஒரு கிருபை நீங்க பெற்றுக் கொண்டீங்கன்னா 1000 தலைமுறை. ஒரு வசனத்தை எடுங்க, அதை படிச்சாதான் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எரேமியா 32வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 32வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை படிச்சு பாருங்க. 1000 தலைமுறைகளுக்கும் ஸ்தோத்திரம். எத்தனை தலைமுறைக்கு கிருபை செய்வாராம்? நீங்க சம்பாதித்தா எத்தனை தலைமுறைக்கு சம்பாதிப்பீங்க? அப்புறமா ஓலை ஓலை கட்ட முடியாம 7 வருஷம் ஓலை கட்ட முடியாம ஈக்கலாம் தெரியும். அதுல இருந்து தண்ணி வடியும், மலையில என் கண்ணுல இருந்து தண்ணீரும் வடியும். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒன்றும் இல்லாத இருந்த எனக்கு இன்றைக்கு அடையாளமாக பெரிய கிருபை செய்து ஏறத்தாழ 7000 பேர் ஒரே நேரத்தில் உட்காரக்கூடிய ஒரு மகா பிரமாண்டமான கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறார். ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை உயர்த்துவது கிருபை. சொல்லுங்க, ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை உயர்த்துவது கிருபை. சொல்லுங்க, ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை உயர்த்துவது கிருபை. சொல்லுங்க, இல்லாத ஒரு மனிதனை
எல்லாரும் மழையில் திறந்து பெற்ற சொன்னாங்க. தகுதியில்லாத ஒரு மனிதனை தகுதியின் அடிப்படையில எல்லாமே இலக்கத்தின் அடிப்படையில ஆண்டவர் உயர்த்துவது கிருபை. நம்மால செய்ய முடியாத ஒன்றை நமக்காக கர்த்தர் செய்து முடிப்பது கிருபை. சொல்லுங்க, கிருபையே கிருபை ஊழியத்தின் பாதையில உயர்த்தி வருகிறார். என்னன்னா நமக்கு பயந்து ஞானஸ்நானம் எடுத்தா தோவால ஊர்ல பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க. இங்க வந்து போதையார் மலையில கொண்டு போய் ரகசியமா வருஷத்துக்கு ஒரு தடவை ஞானஸ்நானம் வரும். அப்ப ஒரு 25 பேர் எடுத்தாங்க. அப்புறமா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறமா 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்படி தோவான சேனல்ல பப்ளிக்கா என் பேர்ல கேஸ் போட்டாங்க. அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கிடல. கர்த்தர் நடத்தினான். அதுக்கப்புறமா மாதந்தோறும் அதுக்கப்புறமா வாரந்தோறும் ஞானஸ்நானம். இப்போ வாரத்துக்கு 2 நாள் ஞானஸ்நானம். இப்ப எனக்கு அதுல திருப்தியா இல்லை. தினந்தோறும் ஞானஸ்நானம், தினந்தோறும் கர்த்தருடைய பந்தியில் நடக்கணும் என்று நான் செபிக்கிறேன். 7000 பேர் உட்காரக்கூடிய சபையை கர்த்தர் கட்டி இருக்கிறார். 21,000 பேர், 25,000 பேர் உட்காரக்கூடிய சபைக்காக விரிவாக்கத்துக்காக வேலைகளையும் செவர்களையும் ஏறெடுத்திருக்கிறார். சபையை எந்த மனுஷனையும் சத்தமா சொல்லுங்க, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த கருத்தினால யாக்கோபு 4:6 தாழ்மை உள்ளவனுக்கு சொல்லுங்க, தாழ்மை உள்ளவனுக்கு யார் தெரியுமா? பெரிய பட்டதாரி ஒண்ணும் கிடையாது. கொத்தனாருக்கு சித்தாடு, கொத்தனாருக்கு கையாடு. அது ஒழுங்கா எழுத கொடுக்க தெரியாது. ஒழுங்கா கொத்தனாருக்கு சாந்தி கலவை போட்டு கொடுக்க எனக்கு தெரியாது. சொல்லுங்க, எளியவனே சிறியவனே புழுதியிலிருந்து தூக்கி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்ன மாற்றின கர்த்தருக்கு எவரையும் மாற்ற, எவரையும் உயர்த்த முடியும். எந்த தகுதி இல்லாதவனையும் உயர்த்த முடியும். அப்படின்னு சொல்லுங்க. படிக்காதவங்களால, படிக்காததுனாலதான் இவங்க எல்லாம் வேதத்தை தூக்கிட்டு அலையிறாங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. என்ன, நான் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில நான் அவார்டு வாங்கினேன். பிலாசபி அண்ட் ரிலீஜியன் இன்னும் பல்வேறு பட்டங்களை பெற்றவன். கல்கத்தாவில் இருக்கிற சராம்பூர் யூனிவர்சிட்டியில நான் கற்று தேர்ந்தவன். அநேக பட்டங்கள் இருந்தாலும் என் கத்தை உருவாக்குவது ஆண்மையிலிருந்து. சிலர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வேற வழியே தெரியாம, படைக்கிறதுக்கு வழியே தெரியாம, இவனுங்களுக்கு விலை படைக்கிறதுக்கு வழி தெரியாம வயிற்று பிழப்புக்கு பைபிள் எடுத்துட்டு நடக்கிறாங்க. நான் சொன்ன வயிற்று பிழப்புக்காகவும் நடக்கிறோம், நித்திய ஜீவனுக்காகவும். வேதைகளை வெட்கப்படுத்த ஆண்டவர் வேதைகளை தெரிந்திருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லாரும் பேதைகள் அல்ல,
நம்மை கர்த்தர் விசேஷித்த ஆவியினாலே விசேஷித்த ஞானத்தினாலே நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நேரடியா சப்ஜெக்டுக்குள்ள வர்றேன். நான் 103வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 103ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனம். பூமிக்கு எப்படி 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 எல்லாரும் எடுத்துப்பட்டீங்களா? பக்கம் 734 சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. என்ன கிருபை? சொல்லுங்க, என்ன கிருபை? எப்படிப்பட்ட கிருபை? வானத்தை அளக்க முடியுமாங்க? யாராவது அளந்திருக்கிறாங்களா? எதை வேணும்னாலும் அளக்குறாங்க. வானத்தினுடைய உயரத்தை இதுவரை யாரும் அளந்ததே இல்லை. எத்தனையோ ராக்கெட் அனுப்பி பார்த்தாங்க, எத்தனையோ காரியங்களை செய்து பார்க்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் வானாதி வானங்களை கொள்ளாதவன். அந்த உயர வானத்தில் இருக்கிற இந்த தெய்வம் சொல்லுகிறார், பூமிக்கு வானத்துக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ நமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதான். இப்ப நீங்க என்னதான் சொல்ல போறீங்க? பயப்படுகிறவர்களுக்கு இன்றைக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள வந்தா ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார். எத்தனை பேருக்கு பயப்படுகிற பயம் வேணும்? ஆமே. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னைக்கு நிற்கும். ஆயுஷனால யார் யாருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும்? பசங்க பண்ணுவாரு, பல்லு வலி தலைவலி எல்லாம் மாறும். கூப்பிட்டா அவர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. நான் இன்றைக்கு பிரச்சனைக்காக நான் பேச வரல. தலைமுறை தலைமுறையா, சந்ததி சந்ததியா ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கான வழிமுறைய கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. நிச்சயமா அவ்வளவு பெரிய கிருபைய தேவன் உங்களுக்கு தருவார். யாருக்கு தருவார் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க. உங்களுக்கு பயம் வருமா? பயம் உண்டா? எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கு? பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். சிலவங்க சர்ச்சுக்கு வந்தா கூட செருப்பு கலக்க மாட்டாங்க. சிலர் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்தா முக்காடு போட மாட்டாங்க. சிலர் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்தா கைய தூக்க மாட்டாங்க. ஐயா, கைய தூக்குங்கன்னா அப்படியே பார்ப்பாங்க ஒரு விதமா. ஆமா, கைய தட்டுங்கன்னா தட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு பயமே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு முன்பாக நடுங்குகிறவனே ராஜ்குமார் பாஸ்டர் இப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவர்கிட்ட இருக்கிற கிருபை, அவரு கர்த்தருக்கு பயப்படுற பயம். எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் அவரை எப்படி வாழ்த்தினேன் தெரியுமா? இனத்துல ஆண்டவர் தர்ற ஒரு விசுவாசியானா கூட அவர் பெரிய சாதனையாக நாம மாறணும். ஊழியக்காரங்க என்னை விட வல்லமையா ஊழியம் செய்யணும். எனக்கு இன்றைக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் என் பிள்ளைகளை பார்த்தேனே. எங்க மகனுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா என் பிள்ளைகளை நான் பார்த்தேன். ஊழியக்காரரை விசுவாசத்துல பெற்றெடுத்தேன். அவர் இந்த ஊழியக்காரரை பெற்றெடுத்தாரு. அவருக்கு நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க. எனக்கு அப்படி 1000 தலைமுறை எனக்கு ஒருத்தரை நான் இழக்க மாட்டேன். நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல வேலை பார்த்தது உங்களுக்கு தெரியும். கோவாடை CSI பொறியியல் கல்லூரியில நான் வேலை பார்த்தேன். அங்கே நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே நான் இந்த கல்லூரியில வேலை பார்க்கணும்னா
10 என்ஜினியர்ஸ் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டா நான் வேலை பார்ப்பேன். 10 பேரை தந்தார். 2வது வருஷம் 20 பேரை வேணும்னு கேட்டேன். என்னோட வேலை பார்த்து வந்துட்டே இருக்கிறேன். என்னால நான் சொல்றேன் ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியா எனக்கு டிரைவ் பண்றது, என்னுடைய பணிகளை விளைச்சு எல்லாம் அவங்க பார்த்துருக்கீங்க. ஏன்னா என்னோட கூட இருந்ததுனால அவருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லவே அப்படியே நான் திருப்பியில 2வது வருஷம் எனக்கு இன்கிரிமெண்ட் போடும்போது நான் ஆண்டவர் இடத்துல கேட்கிறேன், ஆண்டவரே இந்த இன்கிரிமெண்ட் எனக்கு வேணும்னா 20 பேரு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமாம். 3வது வருஷம் 30, 4வது வருஷம் 40, 5வது வருஷம் 50, இப்படிதான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு தந்து கொண்டே இருந்தார். நான் இன்றைக்கு நம்புறேன் புலிகளைய ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய இந்த தேசத்துக்கு செய்வார். இன்றைக்கு வந்திருக்கு உங்களுக்கு செய்வார். இந்த சேனமலையில இந்த பெற்றோரத்துல கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பே வீடு பிரதிஷ்டை செய்யலாம். வீடு பிரதிஷ்டை செய்ய கூட்டாங்க. நான் வந்து வீடு பிரதிஷ்டை செய்ய வந்திருந்தேன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இப்பொழுது இடது பாகத்திலே நெஞ்சகத்திலே கடுமையான வரியோடு ஒருவருக்கு இருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். நீங்க விசுவாசிக்கிறீர்களானால் இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தருடைய தலைமைகளின் வல்லமை உங்க தலைமைகள் பார்த்தவர்கள் தலைமைகள் பாருங்கள். வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தா விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்றைக்கு நீங்க விடுதலையோடு தான் போகணும். ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில கேள்விகள், உங்க உள்ளத்துக்குள்ள அநேக கேள்விகளோடு இங்க வந்திருக்கிறீங்க. நான் என்ன செய்யணும், என் எதிர்காலம் என்ன என்கிற கேள்விக்குறியோட வந்திருக்கிறீங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத இருந்த என்ன இனி பிழைக்க முடியுமா, இனி வாழ முடியுமா? மருத்துவ கல்லூரி எல்லாம் என்னை கைவிட்டது. திருவனந்தபுரம் முதல் வெள்ளூர் வரைக்கும் எல்லா மருத்துவர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள். உங்களை குணப்படுத்த முடியாது. ஆனா என் கர்த்தரிடத்துல நான் கண்ணீர் விட்ட போது தத்துருவமா கர்த்தர் இறங்கி வந்தார். என் தலையுடன் பாதம் வரை இருந்த பலவீனத்தை மாற்றினான். இப்பொழுது நான் 57 வயதுடையவனாக இருக்கிறேன். 27 வயது வாலிபன் எப்படி ஆரோக்கியமாய் துள்ளி ஓடுவானோ, எப்படி ஆரோக்கியமாய் இருப்பானோ, கடுகுக்கு சமானமாய் என் வயதை கர்த்தர் வாழ வயது போல என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த கடவுளின் வல்லமை, அந்த ரத்தத்தின் வல்லமை, அந்த தாய்களின் வல்லமை இப்பொழுது உங்க தலைமுதல் பாதம் வரை இடங்க தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி தட்டி இன்றைக்கு என்னுடைய கஷ்டம் இன்றைக்கு கஷ்டம் செய்யணும். இந்த இனத்தை விடுதலைகள் இந்த நாள் எனக்காக நியமித்ததால் என்னுடைய சிலைகளும் மாற்றேன். கணிகளை கற்ற ஆனந்த கழிப்பாய் மாற்றேன். நாளை தினத்துல சர்ச்சில் மீட்டிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஞானஸ்நானம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ராத்திரி மேற்பாலை எழுதுற பகுதியில ஐபிசி ஜெனரல் கன்வென்ஷன் பெரிய மைதானம், ஒரு மண்டபம், ஒரு மைதானம். அந்த மைதானத்துல 3 நாட்கள் அந்த கன்வென்ஷன் நடக்கிறது. நாளை இரவு ஆண்டவருடைய வார்த்தையை அது எனக்கு பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை பலப்படுத்தணும். இப்ப எல்லாருக்கும் ஒரு நாள் மீட்டிங் தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையில என்னை போகிற இடங்களில் எல்லாம் அவர் கிரியை செய்யும்படியால், அவர் பேசும்படியால், அவருடைய சத்தம், அவருடைய சித்தம், அவருடைய ஏக்கம், அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரே என்னை வாயாய் பயன்படுத்தும் என்று கெஞ்சி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு பெரிய கிருபை கிடைக்கணும்னா ஆண்டவருக்கு பயப்படணும்.
ஆமென் சொல்லுங்களே. இந்த வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க. சங்கீதம் 103 அதனுடைய 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, கவனிச்சீங்களா? பூமிக்கு இந்த வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், நல்லா சொல்லுங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இந்த வசனம் நாட்டுக்கு இரவு முழுவதும் எனப்படம் விட்டது. எனக்கு தூக்கமே வரல. வேலை சொல்றேன், நான் தூங்கவே இல்லை. நான் இப்படி கலைச்சு போயிருக்கிறது போல நினைக்காதீங்க. பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தரை நான் பலப்படுத்துறேன். ஆனா இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நான் பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்தேன். தெய்வன் என்ன தன்னுடைய பிரசங்கத்தினால 10 வார்த்தை மக்களுக்கு சொன்னாலும் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய வருகை வரையிலும் இந்த வார்த்தைக்கு நடக்குது. சொல்லுங்க, நமக்கு பயப்படுகிறவர்கள் மேல அப்படி எவ்வளவு பெருசா இருக்குமா? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமா இருக்குதோ அவ்வளவு பெரிய கிருபைய, எவ்வளவு பெரிய தூரம் அவ்வளவு அவருடைய கருவை அவர்களுக்கு இருக்கும். அவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. அவருக்கு பயப்படணும். யாரு பயப்பட்டாங்கிறது சின்னதா சொல்லி கொடுத்தேன். ஆதியாகம புஸ்தகத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும். 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் விசுவாசிகளின் தகப்பன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அவனுக்கு அந்த பெயர் வந்தது? அவன் விசுவாசத்துல வல்லவனானா. அவன் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். ஆனா அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். எங்கதான் எழுதி இருக்கு? 12வது வசனத்தை எடுத்து கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டங்கள் உன் கையை போடாதே, அவருக்கு ஒன்றும் செய்யாதே, அவருக்கு ஒன்றும் செய்யாதே, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் ஏக சுதன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தபடி எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது. அதனால நம்ம அதை சொல்லலாம். அனனியா, சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அது அந்த நாட்டின் பெயர் தெய்வங்கள். பாகாலை போன்ற தெய்வங்கள். அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அனனியா, அசரியா, மிசைல் அப்படின்னு சொல்லுகிறேன். அவங்க தைரியமா நிக்கிறாங்க. எங்க போய் நிக்கிறாங்க? எந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுல போய் நிக்கிறாங்க? அப்படின்னு சொல்லுகிறேன். இஸ்ரேல் நாட்டிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு போய் அந்த பாபிலோன் மாகாணத்தில உலகத்தின் அதிசயங்களை உண்டாகிய தொங்கல் தோட்டத்தை உண்டாக்கின மகா பெரிய ராஜா யாரு? நேபுகாத்நேச்சார். அவருக்கு முன்பாக சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிறோம். விடுவியாமல் போனாலும் நாங்க இந்த சிறையை வணங்க மாட்டோம். இது உனக்கு தெரிய கனவு தான். நம்ம எல்லாம் படிச்சா போது எப்படியாகில் நம்ம உயிர் படிச்சா நம்ம வந்து தப்பி பிடிச்சா போதும். அதுக்குதான் நம்ம கரையை தந்திருக்கிறார். பாம்பை போல வினாம் பாம்பாகாதீங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் நான் சவுதி அரேபியா செய்துக்குள்ள சுவிசேஷத்தில் நம்பித்து அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே இயேசுதான் தேவகுமாரன் என்று பிரசங்கித்தேன். எனக்கு அதிக புத்தகம் கொடுத்தாங்க. மரணம் வரைக்கும் இருட்டறேன்னு என்னை அடைச்சு வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் முன்னை போட்டு அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்த போது என்னோட இருந்த ஜெயில் கைதிகள் எல்லாம் என்னை பார்த்து கேட்டாங்க, எப்படி இனியாவது அடிபட்டுட்டு ஊருக்கு போலாமா? ஏன்னா இல்ல, நீங்க இனி ஊருக்கே போக முடியாது. சாகுறது வரைக்கும் இருட்டறேன், சாகுறது வரைக்கும் இருட்டறேன். எனக்கு அது பரவாயில்ல சொல்லுகிறேன். மருந்தளித்து நான் வாழுறதை விட இப்பவே செத்து தொலைஞ்சா நல்லதுதான். சொல்லுங்க, திரும்ப நான் இல்லைங்க, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம். நான் இல்லை சொல்லுங்க, நான் இல்லை, என் பலன் இல்லை,
என் காலங்கள்ல எல்லாம் கிருபை. எந்த இடத்துலயும் நம்ம ஆண்டவரை மறுதலிக்கவே கூடாதுங்க. அது ஒரு சோதனையா கூட வரும், ஒரு சோதனையா கூட வரும். ஆண்டவர் நம்ம சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் நம்மை சோதித்து அறிந்தார் என்பதை பொன்னாக விளங்குச்சு. லைஃப்ல வந்த எல்லா சோதனையும் என்ன சாட்சியாக நடந்தது என்ன தெரியுமா? என்ன இருட்டறையில அழைச்சு வச்சிருந்தாங்க. அந்த இருட்டறையில இருந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெயிப்பை கர்த்தர் அந்த விடுதலையாக்குறதாக நான் பார்த்தேன். ஆமென். கண்ணை திறந்தா அந்த இருட்டறைக்குள்ளதான் இருக்கிறேன். மறுநாள் காலையில ராஜாவுடைய பிறந்த நாள் பண்டிகை தோறும், ராஜாவுடைய பிறந்த நாள் தோறும் ஒரு கைதியை விடுவிக்கிற வழக்கத்தின் அடிப்படையில சவுதி அரேபியாவில் இருந்த சகல கைதிகளுடைய பேரையும் கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு கிளிக் பண்ணதும் லாட்ல என் பேர் விழுந்தது. அப்போ இந்த இடத்துல, இந்த மாவட்டத்துல எப்படியாக டென்னிஸ் இருந்தேன். அப்ப டென்னிஸ் எனக்காக பார்லிமெண்ட் தான் பேசுறாரு. எங்க அப்பா ஒரு பிரபலமான மனுஷன். ஆகவே டென்னிஸ் என்ன செய்யறாருன்னா பார்லிமெண்ட்ல பேசுறாரு. எப்படியாவது அப்ப அங்க இருந்து என்ன பதில் வந்து தெரியுமா? அவர் என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் நாங்க விடுதலையாக்கி இருப்போம். எங்க மார்க்கத்துக்கு எதிராக பப்ளிக்கா எங்க மார்க்கத்தை தூசித்ததுனால அவர் விடுதலை செய்யவே முடியாது. உலகம் விடுதலை செய்ய முடியல. ஆனா உயிருள்ள தெய்வம் அவரை மறுதலிக்காத விடுதலை என்ன தெரியுமா? நான் விடுதலையாகி வெளியே வந்தேன். எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு விடுதலையாகி நீங்க வாய விட்டு வாழ்நாளா இருட்டற. இப்ப அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க மட்டும் சொல்லல, நான் பிரசங்கமே பண்ணாம இயேசு தேவகுமாரன் என்று மட்டும் சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன். நான் சொன்னது அவ்வளவுதான். அதுக்குதான் எனக்கு இவ்வளவு தண்டனை. ஆனா அந்த ஒரு வார்த்தையான ஜெயில் அதிகாரிகளும் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தவர்களும் இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று கண்டவர்கள். நம்ம பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம், பெரிய அளவு ஒன்றும் சாதிக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். அந்த ஒரு பயம் இருக்குதுன்னா நம்முடைய காரியங்களை ஜெயமாய் கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசித்தீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன். என்னை குறித்து ஆண்டவர் சொல்லணும். ஆமென். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதா வேண்டாம். இந்த இருந்து இந்த சபையில எல்லாருக்கும் ஒரு பக்தி வைராக்கியம் வரும் என்ற கர்த்தர் சொல்றார். இந்த சபை வளரும். இது போதாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. புலிவிலையில ஒரு புலி அல்ல, பெரிய வேடு இருக்கு. இந்த புலியில கிடக்கிற மக்களை எல்லாத்தையும் தூக்கி அப்படியே பரவத்துக்கு கொண்டு